வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சோமியா. சார், மோடி அவர்கள் இப்போதான் வீடியோவை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை. ஸோ அவராக ஒன்று பேசி போட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சார், சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேருடைய கேள்விகள் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா இருக்கும்போது தானே இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ நீட்டுக்கு குரல் கொடுக்காம அதுக்கப்புறமா நீட்டுக்கு குரல் கொடுக்கறதுல என்ன பையன் அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்விகள் கேட்கறத பார்க்க முடியுது. அதுக்கான விளக்கங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஒரு கேள்வியை தான் எல்லாருமே முன்வைக்கிறத பார்க்க முடியுது. நீட்டு அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமான ஒரே மருத்துவ நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது 2000லேயே முன்வைக்கப்பட்ட கருத்து. 2004 காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் வலுவாகவே முன்வைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் திமுக அந்த போன்ற மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு இருந்தனால காங்கிரஸ் அது பெருசாக முன்னெடுத்து செல்லலை. குறிப்பாக எதற்காக அந்த நுழைவுத் தேர்வு அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் 7 சிஸ்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, 7 மாநிலங்கள் இருக்குது. சிக்கிம், மணிப்பூர், இது மாதிரியான மாநிலங்களில் மருத்துவக் கல்லூரிகள் போதுமான அளவு இல்லை. அதே மாதிரி கேரளா, சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள்லேயும், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லேயும், மற்ற குஜராத் போன்ற மாநிலங்களில் போதுமான மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. குஜராத்தில் இப்போ வரைக்கும் போதுமான மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள், குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் தான், கேரளாவை சேர்ந்தவர்களும் டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்கள் அவங்க தான் ஏன்னா டெல்லிக்கு படிக்க போகணும் அப்படின்னா டெல்லியோட நுழைவுத் தேர்வுக்கு எழுதணும். அப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்தியா முழுமைக்குமான ஒரு பொதுவான நுழைவுத் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அது குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது அப்போ தான் ஒரு நீட்டுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நீட்டுன்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு இந்தியா முழுமைக்குமான பொது நுழைவுத் தேர்வுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறை ஒரு அந்த கேபினட் கொடுத்த பாலிசி டிசிஷன் மாதிரி எடுக்கிறாங்க. கலைஞர் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார், ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அன்றைக்கு திமுகவினுடைய தயவில் காங்கிரஸ் கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2004 கூட்டணியில் திமுகவினுடைய எம்பிக்களுடைய சப்போர்ட் பெரிய அளவில் இருந்தாலும் 2009 காங்கிரஸ் தோல்வி அடையும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் பெரிய அளவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது 2வது முறையாக. ஸோ 2வது முறை வெற்றி பெற்றது முதல் முறையை விட அதிக எண்ணிக்கையில் இப்போ வெற்றி பெற்றாங்க. 2வது திமுகவினுடைய தயவுலையோ இல்லை வேறு கட்சிகளுடைய தயவிலோ ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் இல்லாத அளவுக்கு அந்த 2009 ஆட்சி அமைஞ்சிருச்சு. அப்போ அதன் காரணமாக மாநில கட்சிகளை கேட்டோ கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தத்துக்கு இணங்கியோ போகக்கூடிய சூழலில் காங்கிரஸ் இல்லை. இருந்தாலும் கலைஞர் போராடுறார். இறங்கி ஆட்சியில் இருக்கார். ஆட்சியில் இருக்கிறதுனால தொடர்ந்து கலைஞர் போராடுறார். தொடர்ந்து அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பலமுறை அனுப்பி வைக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இது போன்ற விஷயங்கள் ஏழை எளிய மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த மருத்துவத்துறையில் நுழைவதற்கு ஏற்படுத்தும். நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை இந்த நீட் தேர்வு கொண்டு வந்துடும் சொல்லி அன்றைக்கே கலைஞர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கி கூட கலைஞருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய் தேர்வுன்னு போட்டிங்கன்னா எல்லா வகையான தேர்வுகளையும் தொடர்ந்து அவர் எதிர்த்து எழுதிய கருத்துக்கள் இருக்கும். ஸோ அவருடைய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தேர்வுன்னு போட்டு தேடி பாருங்க, நுழைவுத் தேர்வுன்னு போட்டு தேடி பாருங்க. எந்த அளவுக்கு கலைஞர் ஃபேஸ்புக்லேயும் அன்றைக்கி சமூக வலைதளத்தில் கடுமையாக நமக்கு அதாவது ஒரு மனிதன் வரலாற்றை பதிவு வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அன்றைக்கு கலைஞர் தொடர்ந்து எழுதிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் அதாவது 2010 திமுக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது 2G போன்ற விஷயங்கள்லாம் கிளப்பி விடப்பட்டு பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த பிரச்சனையின் போது இதை கலைஞர் கைவிடலை. அதாவது குடும்பம் தான் முக்கியமோ, கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களை காப்பாற்ற முக்கியங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு இது வந்துடக்கூடாது, இது வந்தாலே ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்குறாரு கலைஞர். அது தாண்டி வழக்கு ஒரு மாநில அரசின் சார்பில் வழக்கு போடுறாங்க. 2010 கொண்டு வந்தாலும் 2011 அமல்படுத்திடுறாங்க. அமல்படுத்திய போது தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு, திமுக போட்ட வழக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தொடர்ந்து நடத்துகிறாங்க. திமுக தமிழ்நாட்டுக்கான விலக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சில மாநிலங்களுக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்தது 2016ஆம் ஆண்டு தான் வர்றாங்க. அந்த ஆண்டு மட்டும் ஓராண்டு மட்டும் விலக்கு கொடுத்துட்டு ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இந்த
சம்பவமே வருது. குறிப்பாக நீட் வருதுங்கிறதே இவங்க ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தான் போய் கையெழுத்து போட்டு வராங்க. அது குறிப்பாக யார் கையெழுத்து போடணுமோ அவர் கையெழுத்து போடாமல் வேறொரு அமைச்சர் போய் கையெழுத்து போட்டு வந்தார். அந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டின் சார்பில் நான் கையெழுத்து போகிறேன்னு வந்து நீட்டை ஒப்புக்கொண்டு போட்டாங்க. அப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள் நீட் வரவில்லை என்பது தான் உண்மை. அப்போ மற்ற மாநிலங்களுடைய கோரிக்கையும் பார்க்கணும். இப்போ இந்தியாங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு கேரளாவுடைய கோரிக்கை இருக்குது, எங்கள் மாநிலத்தில் வந்து 8 மருத்துவக் கல்லூரி தான் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கூடுதலாக வந்து நாங்கள் படிக்கணும்னா அவங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. ஸோ அது அவங்க பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கிராமப்புற மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் வந்து வேறுபாடே இல்லாமல் ஒரே அளவில் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய மருத்துவ படிப்புக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு என்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து திமுகவோட நிலைப்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடுங்கிறத தமிழ்நாடு மக்கள் வந்து உரத்து குரல் கொடுக்கக்கூடிய உரிமையும் நமக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் வந்து அன்றைக்கு குலாம் நபி ஆசாத் வந்து கலைஞரை தேடி 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் நீட்டுக்கு தொடர்பாக. ஆனாலும் கூட வந்து கலைஞரை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு காந்தி செல்வன் வந்து இணையமைச்சர் பொறுப்பில் தான் இருந்தார். அவர் வந்து தடுக்கக்கூடிய சூழல் இல்லை. கேபினட் மீட்டிங்கில் போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் அவர் கேடர் கிடையாது. அவர் இணையமைச்சர் தான் இருந்தார். ஆனால் நீட்டு வரும்பொழுது பல முறை வந்து தடுப்பதற்காக, அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து கூட வந்து கலைஞர் போராட்டம் பண்ணார். அவர் இருக்கும் வரைக்கும், கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட்டு வரல. அதற்கு பின்னால் கலைஞர் போட்ட வழக்கை எடுத்து நடத்திய ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரைக்கும் வந்து நீட்டு வரல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கொண்டு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாடு சட்டசபையில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி போராடக்கூடிய சூழலில் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லை. ஏன்னா ஜெயலலிதா மிரட்டப்படுகிறார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மீதான வழக்கு வந்து தண்டனை தரப்போன்னு சொல்லி மிரட்டப்பட்டிருந்த காலகட்டம். அதனாலே அவர் நோய்வாய்ப்படுகிறார். அவருடைய இறப்பு ஏற்படுகிறது. இது எல்லாமே நடந்து முடிஞ்சோடனே 2017 எடப்பாடி ஆட்சி வந்தோடனே ரொம்ப சுலபமாக வந்து 16 விலக்களிக்கப்பட்ட நீட்டு வந்து 17 கையெழுத்திட்டு கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகு நடந்ததுன்னா நமக்கு தெரியும். அனிதாவினுடைய மரணம், அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 40-50 பசங்க வந்து குழந்தைகளை நாம் இழந்திருக்கின்றோம். இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மோடி சொல்லக்கூடிய எனக்கு பேப்பர் லீக்கு, கொஸ்டின் லீக்கெல்லாம் கிடையாது. இது வந்து அதாவது நீட்டு பரீட்சை, அதாவது சவுக்கில் அடிக்கக்கூடிய தண்டனை கொடுக்குறாங்க. நீ வந்து சவுக்கில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சவுக்கில் அடித்ததுக்கப்புறம் மருந்து கொடுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது. சவுக்கிலே அடிக்கக்கூடாதுங்கிற கோரிக்கை தான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. நீட்டே வேணாங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. இல்லை நான் சவுக்கில் அடிப்பேன், அடித்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்து தரேன், ஃபேரு நீட் அப்படிங்கிறதும் நோ பேன் நீட் அப்படிங்கிறதும் 2 விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு, திமுகவினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடை தாண்டிய விஷயம் என்னென்னா, என்றைக்குமே வரலாறு நெடுக திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா அதுதான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு அது ப்ரொக்ரெசிவாக கொண்டு நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடிய காவல் அரணாக திமுக இருந்திருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு தெரியல. முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட மாட்டாரா, ஒரு ட்வீட் போட மாட்டாரா, பேச மாட்டாரா? ஒரு வாரம் வகுப்படுத்திட்டு போய் கரூரில் போய் வந்து பேசிட்டு வர்றாரு. அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஒப்பிச்சுட்டு வர்றாரு பசங்க. இப்போ ஏன் எழுதி ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுல என்ன பிரச்சனை? நான் கேட்குறது என்னென்னா, நீங்களும் நீட்டை எதிர்க்கிறோன்னு சொல்லி அறிக்கை விட்டீங்க. அப்போ நீட்டை எதிர்க்குன்னா நீட்டை எதிர்க்கக்கூடிய அதாவது நீட்டில் வந்து நியாயமாக நீட்டை நடத்துங்கன்னு தான் கேட்கக்கூடிய மாணவர்களை வந்து அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த அடியை தாங்கக்கூடிய அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நேற்று சமூக வலைதளம் முழுக்க பகிர்ந்தாங்க. இவள் தான் பாரத மாதான்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் சொல்கிற பாரத மாதா கிடையாது, இந்த பொண்ணு தான் பாரத மாதா அப்படிங்க. என்ன சக நண்பர்களுக்கு, கல்லூரி தோழர்களுக்கு அடி விழாமல் தான் வந்து அடியை வாங்குறா பார்த்தீங்களா? அப்படி ஒரு காட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக இருக்கு, நீங்களும் நீட்டுக்கு எதிராக இருக்கீங்கிறீங்க, நீட்டு கூடாதுங்கிறீங்க. திமுகவுடைய நிலைப்பாடு தான் உங்களுடைய நிலைப்பாடு, அதிமுகவுடைய நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடு, இடதுசாரியுடைய நிலைப்பாடு, எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரே நிலைப்பாடாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை விடுங்க, பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு வடிவத்தில் வந்து இங்கே வந்து ஒரு டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணுறீங்க. மெரினாவில் காவலுக்கு ஆளாக போடுறீங்க. அதே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது நீங்கள் போய் மெரினாவில் போய் நின்றுட்டு இருந்தீங்க. அந்த காட்சியிலும் இருக்குது. அப்போ சரி, அதை தாண்டி மெரினா அதுக்கு பிறகு போராட்ட காலம் கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு, காவல் போடுறீங்க ரைட்டு. மற்ற பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு அனுமதியை வந்து இன்றைக்கி தானே கொடுக்குறீங்க.
அப்போ வந்து அழுத்தம் தாங்க முடியாம இந்த போராட்டம் நாடு முழுவதும் பல இடங்கள்ல அனுமதி கூட கொடுக்காம தான் இருக்காங்க சார். வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல வெவ்வேறு ஊர்கள்ல வந்து அனுமதி கொடுக்கல. அதுதான் அது மாநிலம் முழுக்க இது பரவுது அப்படிங்கிறது தான் வந்து சென்னையில மட்டும் வச்சுக்கங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில டீலிங் போயிருக்கு. அதுவும் தகவல் வந்தது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணா ஹசாரே போன்ற நபர்கள் வந்து இப்போ வந்து மௌன விரதம் இருக்கிறேன், இந்த மாதிரி வந்து நீட்டு இந்த ஆதரவு இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு சொல்லி இப்போ போராட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, சினிமா பிரபலங்கள், காவல்துறை, அண்ணா ஹசாரே போன்ற கும்பல் இவர்கள்லாம் போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை மடைமாற்ற போகிறாங்க, அல்லது அந்த போராட்டமே ஒரு ஃபேக்கு. அப்போ மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய முடியும். ஏன்னால் என்றைக்குமே சினிமா பிரபலங்கள்லாம் வேறு வழி இல்லாமல் வந்து காவேரியில் தண்ணி வரலைன்னா தமிழ்நாட்டில் படம் நடிக்க விட மாட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, தேட்டர் அடிச்சு நொழிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் போவாங்களே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் அவங்களாம் வந்து எதற்காக நின்றது கிடையாது. ஒரு நேற்றைக்கு ரஜினியினுடைய நீலம் அமைப்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, சினிமா பிரபலங்கள் போகிறாங்க இல்லையா, இதற்கு முன்பாக அவங்க வந்து கருத்து சொல்லியிருக்காங்களா, தமிழ் சமூக வலைத்தளத்தில் பேசியிருக்காங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து என்னவோ ஒரு அரசியல் இருக்குது தானே. இதுக்கு பின்னாடி இருப்பது மக்களை மடைமாற்றக்கூடிய ஒரு அரசியல் தான். அதை பாஜகவே கூட செய்யலாம், ஏன்னா அதுக்கு பின்னால் பாஜக கூட இருக்கலாம். இந்த கரப்பாம்பூச்சி அந்த அவங்களுடைய போராட்டத்துக்கு உள்ளே ஆட்களை அனுப்பி வைத்து போராட்டத்தை மடைமாற்றுவது, திசை திருப்புவது, ஹைஜாக் பண்ணுவது எது வேணாலும் நடக்கலாம். அதனால் இது எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு எதிராக யார் போராடினாலும் அதனுடைய ஆதரவு உண்டு அப்படிங்கிறது அதில் தெளிவாக இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் போட்ட அந்த வீடியோக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை வந்து சொல்லியிருக்காங்க. 3 விஷயத்தை தான் அந்த மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை நீங்கள் பண்ணணுன்ட்டு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும், 2வது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், 3வது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் வந்து அசால்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற இந்த 3 கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. அதுக்கு எப்படி ஒன்றிய அரசு வந்து செவிசாய்க்குமா, இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுமா, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகுவாரா? அதனுடைய கல்வித்துறை செயலாளரை மாற்றிருக்காங்க, இந்தியாவுடைய கல்வித்துறை செயலாளரை மாற்றிருக்காங்க. அநேகமாக பிரதானை மாற்றுவதற்கான ஒரு அழுத்தம் இப்போ, ஏன்னா வந்து மந்திரி சபை மாற்றத்துக்கான ஒரு சூழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த பட்டியலில் வந்து அவரை சேர்த்து மாற்றினாலும் மாற்றலாம். ஆனால் ராகுல் காந்திகிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா, 2019 ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து நீங்கள் பேசுனீங்க. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து பேசும்பொழுது மாணவிகளுடன் பேசும்பொழுது மாணவிகிட்ட வந்து இந்த மாதிரி மாணவிகள் இது நீட் போன்ற விவகாரங்களை முன்வைத்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்பினாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 2019 இதே சென்னையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடன் நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினா தான் வந்து இதில் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிங்க இல்லையா? இன்றைக்கி நீங்கள் பிரதமரை கோட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களை கேட்டிருக்கீங்க. மன்னிப்பு கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணும், பிரதம ஒரு தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. எதுக்கெல்லாம் முன்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி கேட்பதை எதை உங்க தடுக்குது? அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கணும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினாங்கன்னா அந்தந்த மாநில அரசுகள் அதற்கு பொறுப்பாயிருவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து இத்தனை நீட்டு கட்டாயம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு மிக மோசமாக நீட்டில் வந்து மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது. பணம் இருந்தால் 50 லட்ச ரூபா இருந்தால் ஒருத்தர் நீட் ஜெயிக்க முடியும். 15 லட்ச ரூபா இருந்தால் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா டு 4 லட்ச ரூபா ஆகுது. 2 வருஷம் 3 வருஷம் படித்து ஒரு பையனை பாஸ் பண்ண வைக்க முடியும், ஒரு பொண்ணை பாஸ் பண்ண வைக்க முடியும்னா அப்போ வந்து பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மருத்துவ கல்வி மாறுது. தொடர்ந்து பயிற்சி எடுக்கக்கூடிய சூழல் இருக்குமா? 17 வயசில் 12 வயசில் ஒரு பையனோ பொண்ணோ +2 முடிச்சுட்டு வரும்போது கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அவங்க உடனடியாக அவங்க வந்து அடுத்து அந்த கல்லூரியில் சேர்க்கணும். அதுக்கு அந்த குடும்பம் வந்து வாய்ப்பாக இருக்கணும். அது இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டிலேயே பையனோ பொண்ணோ வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த எக்ஸாம் தயாராக முடியும். அந்த தயாராகக்கூடிய சூழலில் ரிசல்ட் வரும்போது வந்து ஏற்கனவே கொஸ்டின் இல்லை இதாகிடுச்சு அப்படிங்கும்போது கொஸ்டின் வெளியே இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகுது, கொஸ்டின் லீக் ஆகுது அப்படிங்கிறக்கூடிய சூழலில் அந்த லீக்கானவர்களை படித்து வாங்கக்கூடிய மார்க்கு அதிகமாக இருக்கும்போது இவங்களுடைய கட் ஆஃப் வந்து இயற்கையாகவே குறைஞ்சிடும். அப்போ இந்த மன அழுத்தம் தான் வந்து பிள்ளைகளை தற்கொலைக்கு தூண்டுதுங்கிறது தானே விஷயம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தடுப்பதற்கு என்ன வழி? கல்வியை மாநில பட்டியலில் கொடுத்தாதான் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீராது. இந்த கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் கேட்குறாங்க பொது நுழைவுத் தேர்வு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது தீராது. அப்போ 2ஆக மாற்றுங்க. மாநிலத்தில் வந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் படிக்கக்கூடிய +2 மார்க் வச்சு ஒரு சீட்டை கொடுங்க.
அரசு பள்ளியில் இப்போ நம்ம 7.5 கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி மாநிலத்தில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுங்க. நீட்டை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து ஆட்களை வேணும்னா இங்கே ஒரு 5000 சீட் இங்கே இருக்கிறதா, நீங்கள் வந்து ஒரு 1000 சீட் நீங்கள் நீட்டுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் ப்ராடு பண்ணுங்கள், பித்தலாட்டம் பண்ணுங்கள், மொல்ல மாதிரி தரம் பண்ணுங்கள், முடிச்சு வைக்கிற என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் அதை பண்ணிட்டு போங்க. 4000 சீட் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. எங்கள் பிள்ளைய வந்து இப்போ +2 நல்ல மார்க் வாங்கினா அனிதா மாதிரியான பிள்ளைகள் வந்து படிக்குமா படிக்காதா? அப்போ கிராமப்புற மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லா படித்தா நீ மெரிட்டில் உள்ளே போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த எத்தனை மார்க் வேணாலும் சரி நீங்கள் வந்து பணம் கட்டி சேரலாங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, வந்து எல்லோருக்கும் வந்து அதாவது தகுதியானவங்க தான் உள்ளே வர முடியும் என்னென்னலாம் சொன்னாங்க. இது அதுக்கப்புறம் நடந்தது பூராமே வந்து எதிரான விஷயம்தான். நீங்கள் வந்து 24 மணி நேரம் படிக்கணும், பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர் மாற்று வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருது. இதுதான் வந்து அவர் கேட்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. அதை கேட்கவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே பேசியது அப்படின்னா தமிழ்நாட்டில் போய் இதை பேசுங்க, தமிழ்நாட்டில் இதுக்கு வேல்யூ இருக்குது, இதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிளாப்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்டெப்பில் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் கைதட்டுவாங்கங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பேசினார். ஏன்னா பேசும் பொழுதே வந்து அது வந்து பின்னாடி பேசிக்கலான்னு வந்து சிதம்பரம் சொல்றாரு. ஏன்னா மாநில அதிகாரங்களை வந்து ஒன்றியத்துக்கு இழுத்து சென்றதில் முதல் நபர் வந்து சிதம்பரம் தான். சிதம்பரம் இன்றைக்கு கூட்டணியில் நம்மகிட்ட இல்லைங்கிறதுக்காக அந்த குற்றச்சாட்டு இப்பதான் வைக்கிறோம்லாம் கிடையாது. எப்பயுமே அவர் மீதான குற்றச்சாட்டு அதான். இந்த ஜிஎஸ்டியிலிருந்து எல்லா வகையான மாநிலத்தினுடைய அதிகாரங்களை ஒன்றியத்தில் குவிக்கக்கூடிய வேலையில் வந்து ஈடுபட்ட முதல் நபர். அதுக்கு முன்பாக பல பேர் இருந்தாலும் அதை வந்து முனைப்பாக செயல்படுற நபராக சிதம்பரம் அறியப்படுகிறார். அப்போ அவர் ராகுல் காந்தி சொன்ன உடனே இவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்ல அப்புறம் பேசிக்கலாம், அது பின்னாடி விளக்கம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட் பண்ணுறாரு. ராகுலுடைய டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ராகுலுடைய டீம் இங்கே ஆய்வு பண்ணி அன்றைக்கி வந்து ஐபேக் டீமோ யாரோ அவங்களுக்கு இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் போய் பேசுங்க, மாணவிகள் மத்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது அது நியூஸ் ஆகுது, அடுத்த நாள் ஹெட்லைன் ஆகுது, மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னது. ஆனால் லைவில் பார்த்துட்டு இருந்த நமக்கு பதறி போய் சிதம்பரம் வந்து உடனடியாக மறுக்கிறாரு. அது அப்புறம் பேசிக்கலாம், அது டிஸ்கஸ் ஆஃப்டர்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடே என்னன்னு தெரியல. உங்களுடைய இதே உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. மாணிக்கந்தா அவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் பேர் வச்சா அவர் என்ன ஸ்டாலினா, ஆர்எஸ் பாரதியின் பேர் வச்சா அவர் என்ன மகாகவி பாரதியாரா அப்படின்னு மாணிக்கத்தாக்கூர் கேட்குறாரு. நீங்களே பேர் உன் பேர் என்ன தாக்கூரா? நீ உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த, மத்திய பிரதேசத்தில் பிறந்தியா? யார் நீயே பேரை மாற்றி வச்சிருக்க? உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஹை நல்லா ஏதாவது உனக்கு ஒருத்தரை பற்றியான விஷயங்கள் பேசணும்னா ராகுல் காந்திக்கு பேர் என்ன? அவரோட காந்தி பேர் என்ன? காந்திங்கிறது வந்து பார்சி காந்தி, GHADHI. அந்த அவங்க தாத்தன் பேர் வந்து அந்த காந்தி. அந்த காந்திக்கும் மகாத்மா காந்திக்கும் இது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தப்படுத்திக்கிட்டாங்க தவிர ராகுல் காந்திக்கு வந்து ராகுல் காந்திக்கு பேர் வர பின்னாடி வர காந்தி வந்து பார்சி காந்தி. என்ன இந்திரா காந்தியினுடைய கணவருடைய குடும்ப பேரான அந்த காந்தி தான் வருதே தவிர மகாத்மா காந்தியினுடைய பேர் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து பொதுவெளியில பேச வேணாங்கிறத பேசாம இருக்கும். மரியாதையை காப்பாத்திக்கிறது அவன் விருப்பம். ஏன்னா நீங்க ஸ்டாலின் பேர் வச்சா இவரா, அவர் என்ன ரஷ்ய ஸ்டாலின் ஆயிட முடியுமா? ஆர்எஸ் பாரதி என்ன பாரதியார் பேரனான்னு கேட்டால் மாணிக்கந்தாகவன் வச்சா நீ என்ன தாக்கூரா, கருப்பு நாயே நீலாம் சேட்டாடான்னு கவுண்டர் பண்ணி கேட்பார்ல உள்ள தேலித்தால. அது மாதிரி தான் இருக்குது. என்ன பேசணும் இப்படிதாங்க வந்து காங்கிரஸ்காரங்க வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. என்ன நமக்கு வேற வந்து இலவச ட்ரைனிங். காங்கிரஸை வந்து ஒழிப்போம் தான் பெரியாரே வெளியில வந்தாரு. அதுல இருந்து கிழத்த கட்சி திமுக. இவங்க வந்து முதல்ல வந்து பேசாம இருக்கணும். நீ கோட் பண்றது கூட உனக்கு அறிவு இல்லை. அப்பு நீ எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை? சார், இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சில இடங்களில் குண்டு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்து வருது, த்ரெட்டன் மெயில் வந்து வரதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். இப்போ அந்த நபர் யார் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் ஏன் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னா திமுக வந்து பழி வாங்குற நோக்கத்தில் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக, அதாவது டீட்டெயிலாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சுமையா. அதாவது ஒரு சரத் சுப்பிரமணியன் ஒரு நபர் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து மென்பொருள் துறையில் வேலை பார்க்குறாரு. நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு கிரே வெப்சைட்டுகள் மூலமாக தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீடு, அறிவாலயம்,
ஜார்ஜ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கிறது. இதை தாண்டி வந்து காவல்துறைக்கு தொல்லை தர மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், வேற யார் யார் நடிகர் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சொல்லி பத்திரிகை அலுவலர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வந்து யாரோ இருக்கிறாங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் வெடிகுண்டு மிரட்டல், ஒரு இயக்கம் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்குது அப்படின்னா தங்களுடைய கோரிக்கையை வந்து முன்னாடிலாம் வந்து அதாவது தீவிர கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, அவங்க வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பாம்பு வச்சு தகர்த்துருவோம், எங்களுடைய கோரிக்கையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க துண்டு அறிக்கையை போட்டு, இல்லாட்டினா இந்த கட்டடத்தை தகர்த்துருவோம்னு. அதுதான் வெடிகுண்டு மிரட்டலாக இருந்துச்சு. இந்த ஃபோன் பண்ணி மிரட்டுறது அப்படிங்கிறது மெயில் அனுப்புறது வந்து பெரும்பாலும் 99.99 விழுக்காடு அது வந்து ஒரு மிரட்டல், வெறும் வெற்று மிரட்டலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நபர் வந்து சொல்ற என்னன்னா, திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் இதாகிடுச்சு, அதனால வேதனைப்பட்டு தான் நான் அனுப்புனேன்னு சொல்றாருல. எவ்வளோ பெரிய பொய்! நீ வேதனைப்பட்டா நீ வந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணு, திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு, அதை விட்டுட்டு நீ வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பியா? அப்போ உன்னுடைய பின்புலமே வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. திமுக ஆட்சிக்கு முன்னாடி வந்து என் கூட படித்த பெண் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் வந்து எனக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு போனால் இவருக்கு ஏன் கோபம் வருது? அவங்க வந்து பரிசு வச்சு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கேட்டால் தகுதியே இல்லாத பண்ணி வேலைக்கு போயிட்டாருன்னா இப்போ நீ வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய ஒரு லோஃபர், யாருக்கு தகுதி இருக்குது? இப்போ அப்போ உன்னுடைய பின்புலமே சந்தேகத்துக்குரியது. உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்பு இயங்கி இருக்குது, யாரோ இருந்திருக்கிறாங்க, திமுகவுக்கு எதிரான ஆட்களுடைய கைப்பாவையாக நீ இருந்திருக்கிறாய், அதனுடைய பலனை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிற. அதான் உண்மை. இது வந்து அன்றைக்கு இருந்த திமுக எதிராக பேசிக்கொண்டு இருந்த ஏதோ ஊடகவியலாளர்கள் பேரில் பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான ஆட்களுடைய வேலையாக தான் இருந்திருக்கும். அவர்கள் தட்டி கொடுத்து இவர் இந்த வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து மாட்டினது வந்து இவர், அவங்களை காட்டி கொடுக்க முடியாது. இப்போ இவர் மாட்டிக்கிட்டு இப்போ வந்து இவருடைய வாழ்க்கையும் போச்சு, இப்போ திரும்பவும் போகவும் முடியாது, வேலையும் போச்சு. உண்மையாலுமே ஒரு திமுக எதிராக வந்து ஏதாவது கட்சியில் சேர்ந்தா வேலை செய்ய போகும், அவ்வளோதான். ஃபைன் சார், திரும்பவும் திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.